ஒவ்வொருவரும் இந்த பாசுரங்களை சொல்லி இன்னைக்கு கொடுக்குற பிரசாதத்தை எடுத்துக்கணும். சரிங்களா? சீலை பாதுகாப்பு பண்றது இதெல்லாம் அதெல்லாம் நெய் பண்ணணும். அப்படிதான் சாப்பிடணும்னா ஆண்டாவுடைய பாசுரம். சரிங்களா? மூட நெய் பெய்து முழங்கை வழிவார நல்லா இருக்கும். அதுதான் பாசுரம். பெரும்பாலும் இளைஞர் பாதுகாக்கணும். பக்கமே பார்ப்பா அவன் பாதுகாக்கணும். அவனுக்குள்ள முழுசு சகவாக இறங்கணும் இல்லையா? அப்பதான் நம்மளுக்கு பாதுகாப்பு நம்மளுக்கு பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு அவன் தான் பாதுகாப்பு. ஆனால் அப்படியெல்லாம் விளையாடணும். அப்படி விளையாடினா அது பேர் தான் ஐவம். சரி, இப்போ சொல்லக்கூடிய பாசனங்கள் எல்லாம் அனுபவிக்கும். ஆண்டாவுடைய பாசனங்களை பாடுவதோடு நிறுத்திவிடாம அனுமதிக்கும். வாழ்க்கையும் அப்படித்தான். வாழ்க்கையும் அனுபவித்து வாழணும். சும்மா காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்களா, 6 மணி ஆறு சாயங்காலம் 8 மணிக்கு தூங்குறவங்க வாழணும். உங்க 12 மணி நேரத்தையும் நல்லா அனுபவிச்சு வாழணும். அதுதான் சரிங்களா? இப்ப சொல்லக்கூடிய பாசனங்கள் எல்லாம் அப்படியே திருப்பி சொல்லுங்க. உருளாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உங்களை பாடி படை கொண்டு யாப்பெரும் சன்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக, சூடகமே தொல்களையே போலே செறிப்பூவே, பாடகமே எங்களைய பல்கலம் யாமளிதோம், ஆடை உடுப்போம் அதன்பின்றே பச்சோடு கூட, நெய் பெய்து முழங்கை வழிவார, கூடியிருந்து குளிந்தேனோர் என்பாவாய், உடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உங்களை பாடி படைவுக்கு யாப்பெரும் சன்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக, சூடகமே தோள்வளையே தோளே செழிப்புவே, பாடகமே எங்களைய பல்கலம் யாமணிவோ,